ஆடிப்பெருக்கு உருவான கதை மற்றும் அதன் பலன்கள். ஆடிப்பெருக்கு உருவான கதை. தமிழ் மாதமான ஆடி மாதத்தின் 18ஆம் நாள் கொண்டாடப்படும் புனித விழாவே ஆடிப்பெருக்கு. புராண மரபின்படி மழைக்காலத்தில் நதிகள் நிரம்பி வழிவது இயற்கையின் அருளாக கருதப்பட்டது. அந்த நீரின் மூலம் மக்களின் வாழ்வு வளம் பெறுவதால் காவிரி அன்னை தெய்வமாக வணங்கப்பட்டார். ஒரு மரபுக் கதையின்படி அகத்திய முனிவரின் கமண்டலத்தில் இருந்து புனித நீர் பூமிக்கு வந்து காவிரி நதியாக பெருகியது. பின்னர் காவிரி அன்னை மக்களின் விவசாயம், குடிநீர், வாழ்வாதாரம் அனைத்திற்கும் அருள் புரியும் தாயாகப் போற்றப்பட்டார். ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி அன்னைக்கும் நதித் தெய்வங்களுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் வகையில் மக்கள் பூஜை செய்து மலர்கள், மஞ்சள், குங்குமம், பழங்கள் மற்றும் சித்திரான்னங்களை சமர்ப்பித்து வழிபடுகின்றனர். ஆடிப்பெருக்கின் ஆன்மீக மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவம். இயற்கைக்கும் நீருக்கும் நன்றி செலுத்தும் திருநாள். விவசாய வளம் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும் நாள். குடும்ப ஒற்றுமை, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு வேண்டி வழிபடும் நாள். பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றி சுமங்கலி வாழ்வு நிலைக்க வேண்டி பிரார்த்தனை செய்வது பல இடங்களில் வழக்கமாக உள்ளது. நதிகளையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் நாள். பக்தர்கள் நம்பும் பலன்கள். விவசாயத்தில் நல்ல விளைச்சல் கிடைக்க பிரார்த்தனை செய்யலாம். குடும்பத்தில் வளமும் செழிப்பும் பெருக வேண்டிக் கொள்ளலாம். மன அமைதி மற்றும் நல்ல தொடக்கத்திற்கு இறையருள் வேண்டலாம். குடும்ப ஒற்றுமை நிலைக்க பிரார்த்தனை செய்யலாம். இயற்கையோடு இணைந்து வாழும் பண்பை வளர்க்கும் புனித நாள். காவிரி அன்னை திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துகள்.